அதே நேரத்தில் வந்து இந்த கருப்பு சாயம் பூசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு உள்ள ஹதீஸையும் தெரிஞ்சுக்கணும்ல. அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய தகப்பனார் வந்து அபு குஹாஃபா, அவர் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வரல. மக்கா வெற்றியின் போது என்ன செய்கிறாங்க, அவர் விளங்கி நான் இஸ்லாத்தில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு மக்கா ஜெயிச்ச பிறகு அவர் மக்காவில் இருந்துக்கிட்டார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவரை ரசூல்லாட்ட கொண்டு வர்றாங்க. அபூபக்கரே வயசான ஆள், அப்போ இவர் அதோட வயசாக இருப்பார்ல, வந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய தலை வந்து பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா கைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு இதை மாற்றிடுங்க, வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது நல்லா இல்லை, அதனால் எதையாவது போட்டு நீங்கள் மாற்றி விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே விஷயத்தை சொல்லும் பொழுது வேற ஒரு ஹதீஸில் வரும் பொழுது கைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு மாற்றிருங்க, ஒஜித்தனிபு சவாத், கருப்பை மட்டும் தவிர்த்துக்கிறது. இது அந்த கருப்பு கூடாதுங்கிறவங்க காட்டக்கூடிய ஆதாரம். இந்த கருப்பை தவிர்க்க சொல்லி இருக்கிற காரணத்தினால் கருப்பு கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை வந்து அறிவிக்கிற ஆள் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு தடவை கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு அறிவிக்கிறார், இன்னொரு தடவை அந்த கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு இல்லாமல் நீங்கள் மாற்றிருங்க, இந்த வெள்ளையாக இருக்கிறத மாற்றுங்கன்னு சொன்னதாக இருக்குது. அப்படி சொல்லும்போது ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு ரசூல்லா சொன்னதாக நீங்கள் சொன்னீங்களே, சொல்லலையான்னு கேட்குறாங்க. அப்படி ரசூல்லா சொல்லலை, மறுத்துடுறாரு. அப்போ யார் வந்து கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தாரோ அவரே என்ன செய்கிறாருன்னா இன்னொரு தடவை கேட்கும்போது அந்த சொல்லு இல்லாமல் அறிவிக்கிறார். அப்போ ரசூல்லா சொன்னதாகவும் சொல்கிறாரு, ரசூல்லா சொல்லவில்லை என்றும் சொல்கிறார் என்றால் அதுக்கு ஓரமாக வச்சிட வேண்டியதானே. அது போக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அவங்க கருப்பு போட்டிருக்கிறாங்களே, அபூபக்கர் போட்டிருக்கிறாங்களே, நீங்கள் மாற்றுங்கன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களே, அதுக்கு மாற்றமாக ஒரு இருக்கிறதுனாலையும் இது டவுட்ஃபுல்லான செய்தி அறிவிக்கப்படுது, உறுதியாக அறிவிக்க முடியல. அதே நேரத்தில் இது வந்து நம்ம அபூபக்கர் உமர் அவர்கள் சாயம் போட்ட ஒரு விஷயத்திற்கும் ரசூல்லா வந்து நீங்கள் வந்து அவுரி இலையை கொண்டு சாயம் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மாற்றமாக வேறு இருக்குது. அதனால இது ஆதாரமாக காட்டி தான் கருப்பு போடக்கூடாதும்பாங்க. கருப்பு போடக்கூடாது எவர் சொன்னார், அவரே வந்து இப்படி ரசூல்லா சொல்லலைன்னு மறுத்துறாரு. அப்படி ஒரு விஷயமாக அது வந்து விடுகிறது.